ஒருத்தொருத்தரா ஈஸியா தேடி எடுக்கலாம். அதுமா சொல்லுங்க செப்பரேட்டா என்ன முக்கியமானது இல்ல, எல்லாரும் நிக்கிறதுக்கு தான் ஏன்னு சொல்லுங்க. செப்பரேட் பண்றது என்ன செப்பரேட் பண்ணுவீங்க? இல்லையா, நம்ம நார்மலா ஃபைல்னு சொல்லுவோம், ஆனா இது வந்து ஃபோல்டர். ஏன் ஃபோல்டர்னு சொல்றாங்க? இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்றதுனால இது வந்து ஃபோல்டர் இல்லையா. எக்ஸ்ப்ளோரர் அதுவும் இருக்கு. கம்ப்யூட்டர்ல நீங்க கம்ப்யூட்டர் இல்ல சி டிரைவ். சாரி, நான் இப்ப என்ன சொன்னேன் முன்னாடி, இந்த பிசிக்கல் இதுல எப்படியெல்லாம் நம்ம பாக்குறோமோ கம்ப்யூட்டர்லயும் அதே தான் இருக்கும். இதை வந்து கம்ப்யூட்டர்னா புதுசா ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுக்க கூடாது இல்லையா. இப்போ அவங்க எப்படி இது காமிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து இதெல்லாம் ஒன்று சேர்த்து விற்கிறதுக்காக இதை பயன்படுத்துறோமா. அதாவது இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பத்திரம் வச்சிருப்பீங்க இல்லையா, நிலம் வாங்கினீங்களா, எல்லாம் பட்டா நிலம் இல்லையா, எல்லாம் வச்சிருப்பீங்க நிலம். ஆமா, இந்த மாதிரி வச்சு அதுல பேரெல்லாம் எழுதி சில பேர் அதை வந்து ரொம்ப பத்திரமா பீரோல வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த போல நம்ம இங்க பாருங்க, அது எப்படி தெரியுது பாருங்க, அதே போல தான் தெரியுது. என்ன சொல்லுது, அது பேர் ஃபோல்டராமா. அது வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பேர் வேற கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதில் பேர் எழுதி வைப்போம்ல, அதே போல தான் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் பேர் இருக்கு. அப்போ ஃபோல்டர்னா என்ன? ஒரே சரி, இங்க கவனிங்க எல்லாரும் இங்க கவனிங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க. சரி, இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இதுல என்ன வைக்கிறோம்? பேப்பர் வைக்கிறோம் இல்லையா. எல்லாம் எப்படி ஒரு பேப்பர் இருக்கும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு. இப்போ என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, அப்புறம் வாட்டர் டேக்ஸ் இருக்கு, அதே எடுத்து இதுல வைப்பேன். அப்புறம் ஆபீஸ் விஷயங்கள் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, அதே எடுத்து இதுல வைப்பேன். என்ன சொல்றாங்க? ஆபீஸ், அதாவது பிரித்து வைக்க வேண்டாம். அப்ப இதை நான் பார்த்தாலே இதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு தான் நம்ம பேர் எழுதி வச்சிருப்போம். வச்சு அதோட சம்பந்தப்பட்டது, அதாவது வீட்டு டாக்குமெண்ட் அப்படினா வாக்கியமா இருப்பாங்க. என்ன சுத்தமா சென்டென்ஸ் ராஜா தூக்குறான் அப்படினா தமிழ்ல என்ன? தமிழ்ல வாக்கியம். This is sentence. How will you say it in English? ராஜா செத்தா, you divide it into parts. Parts சொல்லும்போது parts. So ஒரு sentence ஃபார்ம் ஆகும். So you have all these parts. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்டிகல், நவுன், verb. மினிமம் இந்த பார்ட்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். ஓகே, வெறும் நவுன் மட்டும் ஐ, ராஜா, சுதாகர், சாமுவேல், அது மட்டும் இருந்தா இட்ஸ் நாட் சென்டென்ஸ். அது ஒரு வாக்கியம் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து மண்ணை உடைச்சிக்கிட்டு இருக்கேன், கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கேன், மண்ணை தூக்கிட்டு இருக்கேன். அதுல போய் இதுக்கு கம்ப்யூட்டர் அவர் ஒரு கடமை தருங்க. இந்த உலகம் எங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு கண்டுபிடிப்பு நடந்து இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த மகளிரே கம்ப்யூட்டரை பார்த்து பயந்து போய் என்னது இருந்திருக்கும். சரி, நான் சொல்றது சரியாது. அப்ப கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிற உங்களுக்கு, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடையா இருக்க யாராவது பார்த்துருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு தடை என்ன வாழ்க்கையில்? முன்னேற கஷ்டப்படுறேன், என்னால வெளியே வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நான் வந்தப்போ அந்த வாங்கின 18 வேலை சம்பளம், அதுல இருந்து ஒரு வேலை இறங்குறது ஏற மாட்டாங்க. சரி, ஏன் கண்ணை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த எதிர்க்கிறோம். தம்பி நீங்க பின்னாடி போயிட்டு வரணும். காலையில என்ன செய்யுது, லாரியில எப்படி பிடிக்கிறது, அது பஸ் எப்படி பிடிக்கிறது,
எப்படி எடுத்து உட்கார்ந்துட்டு திருப்பி வாரி நம்மளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்துல போய் கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு திருப்பி அதை குதிச்சு எழுப்பி அந்த 4 மணி நேரத்தை திருப்பி பார்த்து விடுறது இல்ல இருக்கு. அதே 4 மணி திருப்பி பார்க்கணுமா? பார்த்து அவன் சொல்றது வீணா போற வேலையை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறவங்க என்னன்னா இது ஒரு கேள்வியா அப்படிங்கிறீங்களா? என்ன ஒரு கேள்வி எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறணும், எல்லாருக்கும் அந்த ஆசை ஆசை இருக்கு. அந்த எவ்வளவு வயசு இருக்குங்கிறீங்க? மைனஸ் 10 அவருடைய வயது பாருங்க, சின்ன வயசுல தன்னுடைய படிப்பு, தன்னுடைய குறிக்கோள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க இந்த தேசத்திற்குன்னா ஒரு நோக்கம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, தடைகள். இந்த சிந்தனை உருவாகி இந்த இந்தியாவிலும் தொழிலாளர்களும் இவங்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா? இப்ப உங்கள்கிட்ட $500 இருக்கு, $500 இருக்குன்னா சும்மாவே வீட்டுல இருக்கு, இது கடவுள தான் வச்சுக்கணுங்களா? இல்ல, $500 எக்ஸஸா அதிகமா அந்த காசு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. அந்த படிப்பு இல்லாதனால இன்னைக்கு அந்த 18 யாரும் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு நான் கேட்கிறேன் கேள்வி. அந்த 18 யாரும் ஃபிக்ஸ் பண்ணது? இந்திய அரசாங்கம் தான். உங்க மேல ஒரு தீ இருந்து அந்த தீ இல்லைன்னா நான் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே நீங்க இதுவரைக்கும் எடுக்காம வந்த அவசியம். இதுவரைக்கும் தீர்மானம் இருக்கிற வாழ்க்கை முடிவு போடுங்க. அப்படியே தமிழ் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், வீடு முடிச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சிச்சு இது சொல்லுவேன். எல்லாரும் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்? கடந்து போகணும் நினைக்கிறேன், விட்டுரு. இங்க கொண்டு வந்திருக்கிறதே ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. கைத்தட்ட மாட்டீங்களா? ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் எப்படியாவது நான் முன்னேற வேண்டும் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்க போறீங்க. சரியா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் நடத்தும். இன்னைக்கு அந்த அதுல இருந்து நான் வெளியே வந்து எதையாவது கத்துட்டு போறோம். சரியா? அந்த $500 இருந்திருந்தால் நீங்க படிச்சிருப்பீங்க. அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையவில்லை உங்களுக்கு ஆக்சுவலா. ஏன்னா அது எப்படி இருக்குது? ஒரு $1000 கொடுத்துனா இல்ல வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. உங்களால முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த நோக்கத்தோட தான் இவங்களுக்கு எதையாவது செய்ய இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீடர்களும் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு பின்னணியில தன்னுடைய குடும்ப நேரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை கொஞ்சில வந்த நேரத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக உங்க கேம்ப்ல வந்து இரவு முழுக்க புத்தகங்களை 11 மணி வரைக்கும் அந்த டிராக்ஸை கொடுத்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? நினைவு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏன் இந்த சிறு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பாடத்தை ஒரு சின்ன முயற்சி தான் நாங்கள் செய்யறது. ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்ன இருக்குமா? என்னது 2000 ஒத்துழைப்புனா எப்படி? கரெக்டா கோர்ஸ் வரணும். கரெக்டா படிக்கணும் விரும்புறீங்க. நல்ல இதை முன்னோர் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு கையில உயர்ந்துருப்பா. நான் ஒப்படைச்சிருக்கேன் உங்க வீரத்தை என்ன உயர்த்துங்க. You don't understand that what I am telling. You can speak English? No. Speak English. அந்த தம்பி திட்டிட்டு இருந்தார். கண்ணாமலாம் திட்டிட்டு இருந்தாரு. அது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு அப்ப கேட்க தம்பிட்டு திட்டுவாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல சூப்பர்வைசர் சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னா அவங்களுக்கு வேலை இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டோ எடுக்க தெரியல, ஆனா அது எப்படி அனுப்பணும்னு தெரியாதுங்க, ஏன்னா இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டிட்டு போறான் அப்படிங்கிறத நிகழ்வு அவர் சொல்லும் பொழுது அவர் கண்ணி விட்டாலே உட்கார்ந்துருக்காரு. என்னால முடியலங்க, எனக்கு கம்ப்யூட்டர்னா தெரியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அப்பதான் அந்த ஒரு திங்கிங் எங்களுக்குள்ள எழுந்தது. அந்த நிகழ்வு மத்தியில் நாங்க பேசும்பொழுது இவங்களுக்கு எதையாவது செய்வது, இவங்களுக்கு எதையாவது செய்து ஒரு படியாக உயர்த்தி காமிக்கும் போது அது போல பாத்தீங்கன்னா நீங்களா அப்படி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அந்த முயற்சிக்காக அவங்க நம்ம வந்திருக்கிறோம். இதுல ஸ்பெஷல் இதுல மக்கள் ஈஸியா தேடி எடுக்கலாம். செப்பரேட்டா என்ன முக்கியமானது இல்ல, எல்லாரும் நிக்கிறதுக்கு தான் சொல்லுங்க. செப்பரேட் பண்றது என்ன செப்பரேட் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம நார்மலா ஃபைல்னு சொல்லுவோம், ஆனா இது வந்து ஃபோல்டர். ஏன் ஃபோல்டர்னு சொல்றாங்க? இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்றதுனால இது வந்து ஃபோல்டர் இல்லையா? எக்ஸ்ப்ளோரர் அதுவும் இருக்கு. கம்ப்யூட்டர்ல நீங்க கம்ப்யூட்டர் இல்ல சி டிரைவ். சாரி, நான் இப்ப என்ன சொன்னேன் முன்னாடி, இந்த பிசிக்கல் இதுல எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமோ கம்ப்யூட்டர்லயும் அதே தான் இருக்கும். இதை வந்து கம்ப்யூட்டர்னா புதுசா ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுக்க கூடாது இல்லையா? இப்போ அவங்க எப்படி இது காமிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து இதெல்லாம் ஒன்று சேர்த்து விற்கிறதுக்காக இதை பயன்படுத்துறோமா. அதாவது இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பத்திரம் வச்சிருப்பீங்க இல்லையா? நிலம் வாங்கினீங்களா? எல்லாம் பட்டா நிலம் இல்லையா? எல்லாம் வச்சிருப்பீங்க நிலம். ஆமா, இந்த மாதிரி வச்சு அதுல பேரெல்லாம் எழுதி சில பேர் அதை வந்து ரொம்ப பத்திரமா பீரோல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த போல நம்ம இங்க பாருங்க, அது எப்படி தெரியுது பாருங்க, அதே போல தான் தெரியுது. என்ன சொல்லுது? அது பேர் ஃபோல்டர். ஆமா, அது வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பேர் வேற கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதுல பேர் எழுதி வைப்போம்ல, அதே போல தான் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் பேர் இருக்கு. அப்போ ஃபோல்டர்னா என்ன? ஒரே சரி, இங்க கவனிங்க எல்லாரும் இங்க கவனிங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க. சரி, இப்போ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இதுல என்ன வைக்கிறோம்? பேப்பர் வைக்கிறோம் இல்லையா? எல்லாம் எப்படி ஒரு பேப்பர் இருக்கும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு. இப்போ என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, அது அப்புறம் வாட்டர் டேக்ஸ் இருக்கு, அதே எடுத்து இதுல வைப்பேன். அப்புறம் ஆபீஸ் விஷயங்கள் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு, அதே எடுத்து இதுல வைப்பேன். என்ன சொல்றாங்க? ஆபீஸ், அதாவது பிரித்து வைக்க வேண்டும். அப்ப இதை நான் பார்த்தாலே இதுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம பேர் எழுதி வச்சிருப்போம். வச்சு அதோட சம்பந்தப்பட்டது, அதாவது வீட்டு டாக்குமெண்ட் அப்படினா அது வாக்கியமா இருப்பா. கேன் யூ சிக்கவ சென்டென்ஸ்? ராஜா தூங்குறான் அப்படினா தமிழ்ல என்ன? தமிழ்ல வாக்கியம். This is sentence. How will you say it in English? ராஜா என்ன? You divide it into parts. Parts சொல்லும்போது parts. So அது ஒரு sentence form ஆகும். You have all these parts. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்டிகல், நவுன், வெர்ப். மினிமம் இந்த பார்ட்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். வெறும் நவுன் மட்டும் ஐ, ராஜா, சுதாகர், சாமுவேல், அது மட்டும் இருந்தா இட் இஸ் நாட் சென்டென்ஸ். அது ஒரு வாக்கியம் சொல்றா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு அவன் சொல்றத நம்ம கேட்டு அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் என்ன சொல்றான் அப்படின்றது நமக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான் அப்படின்றது தெரியணும்னா அதுக்கு நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் இங்கிலீஷ்ல. சரியா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம வணக்கம். இந்த நேரத்தில் என்னோட பிரேம், இது வந்து கிளாஸ்
நான் வந்து ஆட்டோகேட் வந்து எனக்கு பேசிக்காக தெரியாது, இந்தியாவில் சிங்கப்பூர் கூட தெரியாது. நான் மாஸ்டர் கேம்ல கேம் இன்ஜினியர் தான் வந்தேன். அப்போ வந்து ஆட்டோகேட் கற்றுக்கணும், அது டிசைனர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள வாஞ்சா இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 5 years கழிச்சு தான் எனக்கு அது நிறைவேறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் வந்து பேசிக்காக வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இப்போ சிவில் ட்ராயிங்ஸு இதெல்லாம் வந்து அந்த ஆட்டோகேட் பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸில் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால இப்போ எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கலும் சிவிலும் அந்த லைனில் வந்து நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனா அந்த லைனில் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா எலக்ட்ரிக்கல் படிக்கணும்னு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். வெரி குட். தேங்க்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து குயிக்கா சில காரணங்களை பார்த்துக்கலாம். இந்த ஒழுங்குமுறை பற்றி நாங்கள் பேச போகிறோம். கிளாஸுக்கு வந்ததுலேருந்து எப்படி டைம் போகுது அந்த காரணங்களை குறித்து நம்ம பேசிட்டே இருக்கோம். டைம் என்ன, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, நீங்கள் எப்படி, ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் போட்டுருக்கு. ஸோ 25 வாரங்களில் என்ன செய்ய முடியாது, போகாது போக முடியாது. கொஞ்சம் போன டைம் மாதிரி 7 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் அடிச்சு இல்லை மனமாக எல்லாரும் அவங்களோட நேரத்தையும் அவங்களோட எல்லா விதமான சாக்ரிஃபைஸையும் பண்ணிட்டு என்ன விட்டு கொடுத்துட்டு தான் அவங்க ஸ்கூல் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதெல்லாம் நீங்க அதை வந்து என்ன செய்யணும், ஒரு சீரியஸா எடுத்துட்டு வாழ்க்கையில நீங்க வந்து என்ன செய்யணும், கற்றுக்கணும். சரியா? சரியா? சரி, அடுத்தது வந்து 90% அட்டெண்டன்ஸ் மாற்றணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும், சரி போகணும். ஒரு 2 வாரத்துக்கு 4 வாரம் எடுக்கும். அந்த 2 வாரம் வேணும்னா உங்களுக்கு என்ன புரியும் சொல்லுங்க, ஒன்றும் புரியாது. ஸோ அதனால எல்லா வாரமும் வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5% கம்மியாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவோம், டைம் கொடுப்போம். இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து என்ன கோர்ஸ் ஜூன் போல ஜூன் போல உங்களுக்கு வந்து அதனால இது எல்லாமே இந்தியாவில் கல்லூரிகள் பள்ளிப்பட்டு முடிச்சுட்டு தான் வந்துருக்கீங்க. அங்கே எப்படி வாத்தியார் மரியாதை கொடுத்து வரல அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து உங்களை 5 பேரை நாங்கள் கழிச்சு வந்து அசைன் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக ஒரு லீடர் வந்து நாங்கள் வந்து அசைன் பண்ணுவோம். அவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவரோட ஃபோன் நம்பரை வாங்கி நேரம் குறைவாக இருக்கிறோம். இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் தான் இருக்கு. இன்னொரு கொடுத்தாங்க. சரி, சந்தோஷமா இருக்கு. நிறைய புது முகங்கள்லாம் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாலை வேளையில நீங்க வந்திருப்பதே நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்பிதான். உங்க மேல உங்க நம்பிக்கை இருந்தா அப்புறம் எப்படி நீங்க நம்பணும். இந்த இடத்துல சொன்னது போல நம்ம சர்ச்ல வந்து இது எங்களோட வாரம், எங்களோட தரிசனம் என்னன்னா, என்னோட மாமனார் ரொம்ப நாள் முன்னாடி 33 அதுக்கு மேல 35 ஆண்டுகள் இருக்கும் ஸ்ரீலங்கால வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. அவரோட தரிசனம், அவரோட வாஞ்சம் என்னன்னா, நம்ம தமிழ் மக்கள் இந்திய சமுதாயம் முன்னேறி வரணும், நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நம்மளும் இந்த தேசத்துல ஒரு நிலையில நிற்கணுங்கிறது தான் அவரோட தரிசனம். அதே போலதான் என்னோட கணவருக்கும் எனக்கும் என் மாமியார் எங்களோட எல்லாருமே நம்ம சர்ச்சோட விஷயமே அதுதான். நம்மளோட நோக்கம் என்னன்னா,
கடவுள் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஸோ நாம மற்ற கர்த்தருக்கு ஒரு மூலியமா கடவுளுக்கு அவங்க செய்யற ஒரு மூலியமா அவங்க செய்யறாங்க. அதுதான் எங்களோட நோக்கம். ரொம்ப நாள் முன்னாடி நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி இன்டர்வியூ நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. ஆக்டர் சூர்யா, உங்களுக்கு தெரியுமா? ஆக்டர் சூர்யா பார்ப்பீங்களா? நம்ம கஜினி சூர்யா. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ மெனி இயர்ஸ் இருக்கும். அப்ப நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு உங்க மக்களுக்கு சொன்னா தான் சொல்ல முடியும். நீங்க வந்து என்ன ஆலோசனை படிப்பீங்க? அப்ப அவர் சொன்னாரு, ஒரு ஆளை நம்ம தூக்கி விட முடிஞ்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்கு இப்ப சிலவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும், சிலவங்களுக்கு பண உதவி வேணும், சிலவங்க ஏதாவது வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து படிச்சிருக்கேன். சிங்கப்பூர் வாழ்க்கை இருக்கீங்களா, 3 வருஷம் டிப்ளமா ஐடி டிப்ளமா நான் படிச்சிருக்கிறேன். வேலைக்கு போகும்போது முதல் தடவை வேலைக்கு போகும்போது என் கூட ஒரு சைனீஸ் I think you learn Tamil very well, right? Tamil, you can speak Tamil now, huh? Okay, very good. Because you are teaching Tamil also. பயிற்சி கொடுப்பதாக வந்திருக்கும் பயிற்சி ஆசிரியர்களையும் கொட்டுகிற மழையும் பொருட்படுத்தாமல் பயிற்சி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கும் என் அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய பேர் முருகேசன். நான் 3rd பேஜில் கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்ந்தேன். சேரும்போது நான் நோட்டீஸ்லாம் பார்த்து வரல. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், அதை வச்சு வந்தேன். வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் நல்லபடியாக முடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடித்தேன். முடிச்சுட்டு இங்கே உள்ள லீடர்ஸுங்க அட்வைஸ் பண்ணி செமி கோர்ஸ் முடித்தேன். இப்போ கம்பெனியில் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆரம்பத்தில் நான் நிறைய பேச்சு பார்த்துருக்கேன். சேம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இதே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் போக போக அது அப்படியே சுலமாகி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூவாக வந்து கிளாஸை பயிற்சி பெற்றுட்டு நல்ல முறையில் வைப்பேன். இப்போதான் நான் கூப்பிடுறது அவங்களே வந்துடுறேன். ஏன்னா அந்த 5 பேர் கூப்பிட முடியும், அவங்கள விடக்கூடாது. அப்படியேப்பட்ட ஒரு இதில் சேவை மனப்பான்மையில வந்து உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த சேவை சாதாரண சேவை அல்ல. நீங்க சிங்கப்பூர்ல எங்க போய் சொல்லுங்க, ஒரு இடத்தை காமிங்க, இது பேர் செய்யறாங்க, நான் அங்க போறேன் சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனால் நான் ஒரு 1000 $4 தரேன், வந்து சேலஞ்ச் பண்ணுவேன். இவ்வளவு டெடிகேட்டடா உலகத்தில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை பயணம் வைத்து செய்ய உங்களுக்கு மீண்டும் பார்க்க ஒரு திறமை உங்களுக்காக பணியாற்ற போறாங்க லீடர்ஸ். இல்லைன்னா யாரும் பிரச்சனை இருக்கு, இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 54. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதனால ஒருத்தர் கையும் ஒருத்தர் முடிச்சுக்கும். ஏன்னா சரியா இருக்குமா? விடமாட்டோம். 2 பேர் கையாவது முடிச்சு அதை நீங்க கத்துக்காம விடமாட்டோம். ரொம்ப நன்றி. பற்றி நான் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜனதான் நீங்களும் தமிழில் கூடி நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க சரியா உங்களுக்காக திசை கொடுப்பாங்க. இப்போ கோவில மச்சா கூப்பிட்டு அதை பற்றி சாப்பிட இவர்களுக்கு நல்லா படித்து அந்த படிக்கிறது ஞாபகத்தில் இருக்கும், மீட்டும். அதை படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு புரியும். அந்த ஞானத்தை முழுமையான நேரத்தில் இவங்க விட்டு வந்ததான தாயார் தந்தையாரை நீங்க பார்க்கணும், இவங்க விட்டு வந்ததான பிள்ளைகளை நீங்க பார்க்கணும். இந்த மாலை கூட்டத்தை நீங்க நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒருபடி மேலே உயர்வதற்கும் எங்களுடைய குடும்பமும் மேன்மேலும் உயர்வதற்கும் மிக அருமையாக இந்த ஆண்டவர் லீடர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரை டீச்சிங் பண்ணி எங்களுக்கு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சண்டே வந்து வீணாக காலத்தை கடத்தாமல் தேக்கா போனால் அங்கே போனால் 30 அவ்வளோ தண்ணி குடித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஞாயிற்று பார்த்தீங்கன்னா 40-50 வெள்ளி செலவு கண்டிப்பாக ஆகும் தேக்கா போனோம்னா. அதுவும் சேவ் ஆகிட்டுது இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்ததால். ஒரு பயோடேட்டா அடிக்குவதற்கும்
மெயில்கள் செக் பண்ணுவதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம ஒய்ஃபுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நாமளே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இந்த சிம்ரானா சர்ச்சி ஆண்டவர் மூலம் இந்த லீடர்கள் எல்லாம் எங்களுக்கு இதை பயிற்சி நன்றாக கற்றுக்கொண்டார்கள். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். கம்ப்யூட்டர் எனக்கு என்னென்னு தெரியாது. இங்கே மாலை வணக்கம் எல்லாத்துக்கும். கம்ப்யூட்டர் எனக்கு என்னென்னு தெரியாது. இங்கே வந்து எனக்கு கம்ப்யூட்டர்னா தெரியும், ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி அதை ஆன் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் கம்ப்யூட்டர் போய் தொட முடியாது. இங்கே வந்து தான் தொட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் உணர்வு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். என்ன சொல்கிறேன், நல்லா லைக் எனக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இப்போ கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு நல்லா தெரியுது இப்போ ஓரளவுக்கு. அதுக்காக என்னுடைய குருவுக்கு எல்லாத்தையும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல பழக்கவழக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே ஆனால் எப்படி வந்துட்டு நான் தேக்கா போயிடுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் அந்த ஒரு மைண்டு எனக்கு போகாமல் ஒரு நல்ல ஒரு என்ன சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன் என்ன நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்படி மாறிட்டேனா, இந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொன்னால் பொதுவாக நான் சண்டே ஆனால் எப்படி தண்ணி அடிச்சிடுவேன். ஆனால் இந்த ஒரு 4 மாதமாக என்ன சொல்கிறேன், தண்ணி அந்த ஒரு மைண்டே எனக்கு போகலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.